ஹாய் மக்களே, குளிச்சு கிளம்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். என்னடா திருச்சி வந்தேன்னு சொன்னால் அதுக்கடுத்து ஆளையே காணோம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. அதுக்கான நேரமும் காலமும் அமையலை. இப்போனாச்சும் அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் அமைச்சுக்கணும். திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். திருச்சியிலேருந்து நம்ம வந்து தஞ்சாவூருக்கு தான் போக போகிறோம். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். போகும்போது ஒரு அண்ணன் வேறு பேசிக்கிட்டே வந்தார். நானும் பேசிக்கிட்டே திருச்சி டு தஞ்சாவூர் போய்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கியாச்சு. அண்ணன் வேறு எங்கள் ஊருக்கு வந்திருக்க தம்பி, வா தம்பி டீ சாப்பிடலாம் அப்படின்னாரு. இல்லைண்ணே வேணாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி டீலாம் வாங்கி கொடுத்தாரு. நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம், நான் தான் பே பண்ணுவேன், நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவரே பே பண்ணாருங்க. அந்த அண்ணன் இவர் தான். அவரே வந்து கோயிலுக்கு பஸ்ஸை பார்த்து ஏற்றி விட்டும் போனாருங்க. அப்புறம் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கால் வேறு பண்ணாருங்க. ஒரு பயணத்தில் நிறைய பேர் நம்ம சந்திக்க முடியுது. பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்ப பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பையன் வேறு வந்திருந்தாங்க. 11 மணிக்கு ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு எங்கிட்ட போயிட்டு இருந்தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. எப்படிலாம் இதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வியப்பாகவே எனக்கு இருந்துச்சு. இந்த கோயில் எப்போ கட்டினது, யார் கட்டுறது அப்படின்றதான் பற்றி போட்டிருந்தாங்க. நானும் அப்படியே உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா ராஜ கோபுரமே தெரிஞ்சிச்சு. நம்ம ராஜராஜ சோழன் கட்டின இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க தான் நான் தனியாக சோலாவாகவே கிளம்பி வந்திருக்கேன். ஏன்னா இந்த கோபுரங்களை, இந்த விமானங்களை பார்க்குறதுக்கே நமக்கு இவ்வளோ புல்லரிக்குதே. இதை கட்டினவர் நம்ம பாட்டேன் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு எப்படி இருந்திருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. 1010 இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் பசங்களாம் தஞ்சாவூர் கோயிலை விசிட் பண்ண வந்திருக்காங்க. என்னையும் அப்போயே கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல்லாலான நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஓவியங்களுக்கெல்லாம் எப்படி கலரிங் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 216 அடியை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராஜகோபுரம் அல்லது விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 216 நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போவே நம்மளுடைய பெரும்பாட்டன் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்து இந்த கோபுரத்தை அந்த அளவில் கட்டியிருப்பாருன்னு பாருங்கள். உலக பாரம்பரிய சின்னங்களில் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து காட்டுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம பெரும்பாட்டன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை உலக அதிசயமாகவே அறிவிச்சிருக்கலாம். அவ்வளோத்துக்கு சிறப்புமிக்க ஒரு கோயில் தான் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில். சிவனுக்காக கட்டப்பட்ட மாபெரும் கோயில் தான் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில். அதெல்லாம் சரிடா, இதேண்டா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த பிரம்மாண்டத்தை நான் பேசாமல் விட்டேன்னா நான் தமிழனாக பிறந்ததுக்கே எனக்கு ஒரு அர்த்தம் இல்லை. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தூண்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கற்களாலவே ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டியிருக்காங்க. அதுலேயும் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இந்த கோபுரத்தோடைய உச்சியில் 80 டன் எடை கொண்ட ஒரு மாபெரும் கல்லை வச்சுருக்கதா சொன்னாங்க. இப்போ ரிசர்ச் பண்ணி இதை வந்து மணல்லாம் குவிச்சு யானைகளை கொண்டு இந்த கல்லை வச்சுருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலும் இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கவே முடியல. உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான கோபுரங்களில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. ஒரு ஃபாரினர் வேறு அவங்க ஃபோனை கொடுத்து என்னை ஃபோட்டோ எடுத்து சொல்லிட்டாங்க. நமக்கு வேறு ஃபோட்டோவே எடுக்க தெரியாது, சங்கட்ட குஸ்கா. அப்புறம் அங்கே இருந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தேன். இந்த கல்வெட்டுகள்லாம் முடித்திருத்தம் செய்தவர்லேருந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்தவர் வரைக்கும் பொறிச்சிருக்கதா சொன்னாங்க. அந்த கோபுரங்களில் இருந்த ஒவ்வொரு சிற்பங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்ட முடியாமலும் போயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய மொபைல் குவாலிட்டி அவ்வளோதான் ஸ்டோரேஜும் இருந்துச்சு. அதனால் நான் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். நானுமே இப்போ தான் பார்க்க நமக்கு டைம் கிடச்சிச்சு. இல்லை நம்ம தான் இப்போ தான் சிவன் நம்மளை கூப்பிட்டாரா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனையும் நிறைய வீடியோவையும் நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன். நம்முடைய பெரும் பாட்டனுக்கும் நம்முடைய கோபுரத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு கும்பிடை போட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி நான் அடுத்த பயணத்தை தொடர கிளம்பிட்டேன்.